எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டம் அமைக்கணும்னு ஆசை இருந்தாலும் செலவுக்கு பயந்துட்டு நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்கங்க. தொட்டி வாங்கணும், மண் வாங்கணும், உரங்கள் வாங்கணும், நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் செலவே இல்லாமல் மாடி தோட்டம் ரொம்ப ஈஸியாக அமைச்சிடலாங்க. அதே மாதிரி ரோஜா செடியும் ரொம்ப ஈஸியாக நம்ம மாடியில் வளர்த்துடலாம். அதுக்கு தொட்டிலாம் நம்ம வாங்கணும்னு தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருள்களை கொண்டே நம்ம செடிகளை வளர்த்துடலாம். இப்படி செலவே இல்லாமல் மாடியில் எப்படி செடிகளை வளர்க்குறது, ரோஜா செடிகளை எப்படி நம்ம நடவு பண்ணி மாடியில் வளர்க்குறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். இது கடைகளில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கே இது தந்துடுவாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். இது மண் வந்து நம்ம தோட்டத்து மண் தான். நம்ம வீட்டுக்கு கீழே தெருக்களில் இருக்க மண் தான். அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா அதில் இருக்க கழிவுகள்லாம் நம்ம பார்த்து எடுத்துடணும். மண் குப்பைலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போது இது கூட நான் என்ன சேர்க்குறேன்னா மாட்டு தொழு உரம், மாட்டு சாணத்தை காய வச்சு நல்லா மக்க வச்சா இந்த மாதிரி ஆகிடுங்க. மாடு வச்சுருக்கவங்களை கேட்டிங்கன்னா இந்த உரத்தை கொடுப்பாங்க. இதில் ஒரு 4 கை நான் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தம் ஒரு 3 செடி வைக்க போகிறேங்க. இதை பார்த்திங்கன்னா டீத்தூள், நம்ம டீ கடையிலலாம் சொல்லி வச்சிங்கன்னா இந்த டீ தூளை கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது. அதை நல்லா காய வச்சிடணும் குட்டி. அதுக்கப்புறம் அதை தூளாக்கி நம்ம இந்த மண்ணில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 கை நான் சேர்த்துக்கிறேன். மாட்டு தொழு ஒரு 4 கையும், இந்த டீ தூளும் ஒரு 4 கையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, வேறு எந்த உரமும் நான் இதில் சேர்க்கலை. இப்போது இந்த மண்ணை வச்சு தான் நான் ஒரு 3 ரோஜா செடியை நடவு பண்ண போகிறேன். இதுக்கு ஒன்றும் செலவே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக மாடியில் நம்ம ரோஜா செடியை வளர்க்கலாம். ரோஜா செடின்னு மட்டும் இல்லை, எல்லா செடியுமே நம்ம ரொம்ப எளிமையான முறையில் வளர்த்துடலாங்க. இந்த மண்ணை நல்லா கிளறிட்டு இதை நம்ம இந்த டப்பாவை மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மண்ணை அதில் நிரப்பிக்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் வாங்கும் போது அந்த செம்மண்ணோடு தான் தருவாங்க. அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம அதே அப்படியே நடவு பண்ணக்கூடாது. அதை இந்த மாதிரி ஒரு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் இருகல்லாம் இல்லாமல் நல்லா லூஸாகிடும். இப்போது அந்த ரோஜா செடியை நம்ம நடவு பண்ணால் செடியோட வேர் வந்து ரொம்ப ஈஸியாக பரவிடுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற வச்சு நடவு பண்ணுறது. நான் எல்லா செடிகளையும் அப்படி தாங்க பண்ணுவேன். இப்போது இந்த சாக்லேட் டப்பாவில் வச்சுட்டு நம்ம இந்த மண்ணை நிரப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணாலே போதுங்க. ரோஜா செடி ரொம்ப ஈஸியாக வந்துடும். செடி ரொம்ப அருமையாக வந்துடுங்க. இதே மாதிரி தான் நான் ஒரு 3 செடியை நடவு பண்ண போகிறேங்க. இது முதல் செடி. அடுத்த செடியும் பாருங்கள், இது அதை விட கொஞ்சம் சின்ன டப்பா தான். இதிலே மண்ணை நிரப்பிக்கிறேன். ரோஜா செடியை நடவு பண்ணும்போது அதில் இந்த ஒட்டு போட்டு இந்த பிளாஸ்டிக் கவரை சுற்றியிருப்பாங்க. அதை என்ன பண்ணுங்கள், எடுத்துருங்க. செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எடுத்துகிட்டு நடவு பண்ணிங்கன்னா பக்க கிளைகள் அதிகமாக வரும். அப்படி தான் நான் எல்லா செடிகளையும் நடவு பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வச்சா செடி நல்லா வளருமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக வருங்க. நான் நிறைய செடிகளை அப்படி தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் நம்ம இந்த டப்பாலேயே இந்த செடியை வளர்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய எதனா ஒரு தொட்டிகள் கிடச்சிச்சின்னா நம்ம அதை மாற்றிக்கலாங்க. அது வரைக்கும் நம்ம இந்த செடியை இந்த தொட்டியிலே நம்ம வளர்க்கலாம். பாருங்கள், வச்சு 1 வாரத்தில் துளிர்கள் அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வைக்கும் போது அதில் இருக்க பூக்களெல்லாம் கட் பண்ணிடணுங்க. அப்போ தான் துளிர்கள் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இது 2 வாரத்துக்கான செடி. மொட்டுக்களே வந்துருச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த 2 செடியும் நல்லா வளர்ந்து மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. இயற்கையை நேசிப்போம். நன்றி.